ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிரான மனிதநேய ஜனநாயக கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மீது தவறான விமர்சனங்கள் வைக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் பாஜக கொடுத்த புகாரை பெற போலீசார் மறுப்பு. இதனால் காவல் நிலையம் முன் பாஜகவினர் சாலை மறியல். பாகிஸ்தான் உடனான தரைவழி மற்றும் ஆகாய மார்க்கத்தில் பரிமாற்றம் செய்யப்பட்டு வந்த அனைத்து தபால் மற்றும் பார்சல் சேவைகளும் துண்டிக்கப்படுவதாக மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகம் அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்தி வந்த 2 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். காவல்துறையை பார்த்ததும் குற்றவாளிகள் வாகனங்களை நிறுத்திவிட்டு தப்பி ஓடியதால் பரபரப்பு. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 26 பேர் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து இந்தியா திரும்பினர். இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கொடி ஏந்திய கப்பல்களுக்கும் இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள் பாகிஸ்தான் செல்லவும் தடை விதித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகம் உத்தரவு. தமிழகத்தில் மே 6ஆம் தேதி 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சைவ சித்தாந்தம் மனிதாபிமானத்தையே வலியுறுத்துகிறது. சைவ சித்தாந்தம் என்பது மதம் சார்ந்தது இல்லை, மனம் சார்ந்தது என SRM பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் JP நட்டா பேச்சு. சைவ சித்தாந்தம் தமிழுக்கு அடையாளம், அதில் சமுதாய வேறுபாடு கிடையாது. மாநில மொழியில் இலக்கியம் வளர சைவ சித்தாந்தம் பெரும் பங்காற்றியது என SRM பல்கலைக்கழகத்தில் நடந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழக ஆளுநர் RN ரவி பேச்சு. திமுகவின் பலம் என்பது கட்சியின் கட்டுமானம்தான். இந்த நிர்வாக கட்டமைப்பு தமிழகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லை என சென்னையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் பெருமிதம். திமுக அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விட மாவட்டங்களில்தான் அதிகம் நாட்கள் செலவிட வேண்டும். வெற்றி பெற வாய்ப்பு இருப்பவரே தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்படுவர். அவரை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்கள் கடமை என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி திமுக பொதுக்குழு கூட்டத்தை நடத்த முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு. தன்னை கொல்ல சதி நடந்ததாக சென்னையில் நடக்கும் சைவ சித்தாந்த மாநாட்டில் மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு. நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆதீனத்தின் கார் மீது பின்னால் வந்த வாகனம் மோதிய நிலையில் ஆதீனம் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் இருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் தடை விதிக்கப்படுகிறது. மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை உத்தரவு பொருந்தும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அறிவிப்பு. உலக பத்திரிகை சுதந்திர தரவரிசையில் இந்தியா 151வது இடத்திற்கு சரிந்துள்ளதாக குறிப்பிட்டு பத்திரிகையாளர்களுக்கு மிகவும் அபாயகரமான நாடாக இந்தியா மாறி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சோமனூர் அருகே ஒரு நகைக்கடைக்குள் புள்ளிமான் ஹாயாக உலா வந்த காட்சி வேகமாக பரவி வருகிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து இலங்கை வழியாக திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட கடும் விஷத்தன்மை கொண்ட இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட 26 வகை பாம்புகள் பறிமுதல். தூத்துக்குடி அனல்மின் நிலைய பணியாளர்கள் 17வது நாளாக சம்பள உயர்வு கோரி வேலை நிறுத்த போராட்டம். இதனால் நிலக்கரி வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயதான தம்பதியினர் கொல்லப்பட்ட நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் 2வது நாளாக போலீசார் தீவிர சோதனை. சுதந்திர போராட்ட தியாகிக்கு வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்குவது குறித்து பரிசீலிக்குமாறு தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரையை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி அண்ணா நகர் 12வது தெரு பகுதியில் ஒரு வீட்டில் அனுமதியின்றி இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. கெட்டுப்போன 110 கிலோ மாட்டு இறைச்சியை பறிமுதல் செய்து அழிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கம்பி ஜல்லி இல்லாமல் சாக்கடை கால்வாய் கட்டப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் ஒரு நாள் பெய்த சிறிய மழைக்கு கால்வாய் பெயர்ந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அதன் எதிரொலியாக ஈரோடு மாவட்டத்தில் வயதான தம்பதியினர் வசிக்கும் இடங்களை கணக்கெடுக்கும் பணி நடக்க உள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் மிருகண்டா அணையில் இருந்து பாசன வசதிக்காக வினாடிக்கு 120 கன அடி நீர் இன்று முதல் 6 நாட்களுக்கு திறப்பு. சுமார் 3190 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் வகையில் நீரை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய 6 பயங்கரவாதிகள் சென்னையில் இருந்து இலங்கை சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விமானத்தில் சோதனை. தேமுதிக உயர்மட்ட குழுவிலிருந்து என்னை விடுவிக்குமாறு மட்டுமே கூறினேன். கட்சியிலிருந்து விலகுவதாக நான் கூறவில்லை. தேமுதிகவில் இருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் என தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி விளக்கம். தமிழகத்தில் பாஜக காலூன்ற அனைத்துவித அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டது. பாஜக கூட்டணியை ஏற்காவிட்டால் கட்சிக்குள் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு சிக்கல் வரும். அந்த பயத்தில்தான் பாஜக கூட்டணியை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். விடியல் பயண திட்டத்தில் ஏப்ரல் மாதம் சென்னை மாநகர பேருந்துகளில் 3.65 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். அதிகபட்சமாக ஏப்ரல் 28ஆம் தேதி ஒரே நாளில் 13.59 லட்சம் பெண்கள் பயணம் செய்துள்ளனர் என மாநகர போக்குவரத்து கழகம் தகவல். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாளை நடக்கிறது. தமிழகத்தில் 1.50 லட்சம் பேர் உட்பட மொத்தம் 23 லட்சம் பேர் நீட் தேர்வை எழுத உள்ளனர். நான் பள்ளியில் படித்த போது பிரிட்டிஷ் ஆட்சி மற்றும் சுதந்திர போராட்டத்தை பற்றி 4 பாடங்கள் இருந்தன. ஆனால் சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்களை பற்றி ஒரு பாடம் மட்டுமே இருந்தது. ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் நம்மை 800 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தனர். ஆனால் சோழ பேரரசு 2400 ஆண்டுகள் பழமையானது. அந்த பாடத்திட்டத்தை யார் தீர்மானித்தது என நடிகர் மாதவன் கேள்வி. சென்ற ஆண்டு நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட 14 பேரின் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபட்ட 42 பேருக்கு 3 ஆண்டுகள் நீட் தேர்வில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என மத்திய கல்வித்துறை தகவல். டெல்லியில் நடந்த NCERT கூட்டத்தில் PM ஸ்ரீ திட்டம் மற்றும் மும்மொழி கொள்கைக்கு தமிழக அரசு எதிர்ப்பு. மும்மொழி கொள்கை என்ற பெயரில் சமஸ்கிருதம், ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும் தமிழக அரசு குற்றச்சாட்டு. PM ஸ்ரீ திட்டத்தில் சேர மறுப்பதால் கல்வி நிதி வழங்காத மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய கேரள அரசு திட்டம். இதுகுறித்து தமிழக அரசுடனும் ஆலோசனை நடத்தப்படும் என கேரள கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தகவல். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் மே 5ஆம் தேதி பாஜக ஆர்ப்பாட்டம். அடுத்த போப் யாராக இருக்கும் என கேட்கப்பட்ட கேள்விக்கு நானே போப்பாக இருக்க விரும்புகிறேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னை போப் போல சித்தரிக்கும் புகைப்படத்தை ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். முன் எப்போதும் இல்லாத வகையில் சென்ற ஏப்ரல் மாதத்தில் இருசக்கர வாகனங்களின் ஒட்டுமொத்த விற்பனை 17% வரை சரிந்துள்ளது. TVS, சுசுகி, ராயல் என்ஃபீல்ட் நிறுவனங்களின் வாகனங்கள் மட்டுமே விற்பனையில் வளர்ச்சியடைந்துள்ளன. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் மே 8ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகிறது. டெல்லியில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செல்போனில் கேம்ஸ் விளையாடி வந்த 19 வயது இளைஞருக்கு முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு. கூன் முதுகுடன் சிறுநீரை கட்டுப்படுத்தும் ஆற்றலையும் இழந்து தவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் 450 கிலோமீட்டர் இலக்கை துல்லியமாக தாக்கும் அப்தாலி ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் ராணுவம் நடத்தியதால் பரபரப்பு. பஹல்காம் படுகொலையில் ஈடுபட்டவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள். கொடூரமான தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கையை எடுக்க இந்தியா உறுதி எடுத்துள்ளது என அங்கோலா அதிபருடன் நடந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் மோடி உரை. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக வந்த பால்வண்டி சாலையில் முந்த முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் நரிக்குறவர் வியாபாரி படுகாயம். நியாயம் கேட்ட உறவினர்கள் மீது பால்வண்டி உரிமையாளரும் அதிமுக நிர்வாகியுமான கணேஷ் கொடூர தாக்குதல். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சியில் தூய்மை பணியாளர்களை வேலைக்கு அழைத்துச் செல்லும் போது குப்பையில் உட்கார வைத்து அழைத்துச் செல்லும் காட்சி வெளியானதால் அதிர்ச்சி. வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ நாராயணி பீடம் தங்க கோவிலில் பாஜக தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான JP நட்டா சுவாமி தரிசனம் செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்து நிலையத்தில் பேருந்து நிற்காது என்று கூறி கதவை மூடியதோடு பயணிகளை 1 கிலோமீட்டர் நடக்க வைத்ததால் அதிர்ச்சி. வீடியோ எடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் எனவும் ஓட்டுநர் கேள்வி. கேமராக்கள் நம்மை சுற்றி இருப்பதை அறிந்து பொறுப்புணர்வுடன் பேச வேண்டும். திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் அதிகம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நிர்வாகிகளுக்கே இருக்கிறது என அமைச்சர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை.
நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் சொத்து வரி எதுவும் உயர்த்தப்படவில்லை. 6% சொத்து வரியை மீண்டும் உயர்த்தி அமலுக்கு வந்துள்ளதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என தமிழக அரசு மறுப்பு. பாகிஸ்தானுடன் இந்தியா போரிட்டால் அந்நாட்டுக்கு எதிராக சண்டையிட நான் தயார். தேவைப்பட்டால் உடலில் வெடிகுண்டுகளை அணிந்து கொண்டு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவேன் என்று காங்கிரஸைச் சேர்ந்த கர்நாடக அமைச்சர் சமீர் அகமது கான் கொந்தளிப்பு. சத்தீஸ்கரின் காரியாபாந்து மாவட்டத்தில் 8 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்து தேடப்பட்ட யோகேஷ் என்ற நக்சல் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொலை. ஒழுங்குமுறை விதிகளை மீறியதாக ICICI வங்கிக்கு 97.80 லட்சம் ரூபாய் அபராதமும், பேங்க் ஆஃப் பரோடா வங்கிக்கு 61.40 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல். ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் 4.3 ரிக்டர் அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் தகவல்.